முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கிருபா. கிருபா, வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பவித்ரா, வணக்கம். நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான் ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லியில் தொடங்கிய இந்த போராட்டம் ஒரு மாதத்தை கடந்திருக்கிறது. அதே வேளையில் போராட்டம் தீவிரமடைந்திருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த கரப்பான் ஜனதா கட்சிக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை பேச்சுவார்த்தை கிடையாது என அக்கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நீட் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி நள்ளிரவில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு கடுமையான நடவடிக்கை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா தொடர்பான ஒரு வரைவு திட்டம் தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் வரும் திங்கட்கிழமை கூடும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த மசோதாவை தாக்கல் செய்ய முயற்சி எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். அதே போல வினாத்தாள் கசிவுக்கு எதிரான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மீண்டும் உறுதியினை அளித்திருக்கிறார். இந்த நிலையில் நாடு முழுவதும் இன்று அமைதியான முறையில் போராட்டங்களை நடத்த கரப்பான் ஜனதா கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது. பொறுப்புடைமையை உறுதி செய்வதில் பிரதமரின் பதில் போதுமானதல்ல என்றும் அக்கட்சி தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த போராட்டம் காரணமாக டெல்லியில் கடைகள் மற்றும் உணவகங்களை மூட, குறிப்பாக ஜந்தர் மந்தரை சுற்றி இருக்கும் கடைகளை மூட அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பேச்சுவார்த்தைக்கு கரப்பான் ஜனதா கட்சி மறுத்திருந்த நிலையில் தற்போது அந்த போராட்டம் நடைபெறும் அந்த இடத்திற்கே சென்று மத்திய அமைச்சரான ஜே.பி. நட்டா அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதே சமயம் தற்போது பிரதமர் மோடி மற்றும் சோனம் வாங்சுக் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பிரதமர் மோடி சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் ஏற்பாடுக்கு மத்திய அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சரான ஜே.பி. நட்டா கூறியிருக்கிறார். இருவரும் இன்று காலை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டக்காரர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட மாட்டாது என்றும் ஜே.பி. நட்டா உறுதியளித்திருக்கிறார். அதாவது நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக 20 நாட்களுக்கும் மேலாக உண்ணாவிரதத்தில் இருந்து வந்த சோனம் வாங்சுக் தற்போது தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார். இந்த ஒரு நிலையில் தற்போது பிரதமருடன் அவரது சந்திப்பு இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த ஒரு சந்திப்பானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கிருபா.